நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்லவர், போதுமானவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் துணையாய் நின்றவர், கைவிடாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற தீபத்தை அணையாதவர். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவனே, இந்த புதிய மாதத்தை கிருபையாய் காண செய்திருக்கிறீர். வேண்டிய கிருபைகளையும் வேண்டிய நன்மைகளையும் தொடர பண்ணுவீராக. ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ளும் அடியாரை, குடும்பங்களை, சபையை, உடைய ஜனம் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளுவீராக. இந்த மாதத்தின் 31 நாட்களும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய அதிசயமான நடத்துதலை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கண்மணி போல காத்தருளுவீராக. சத்துருவின் எல்லா சூழ்ச்சிக்கும், மறைவான கண்ணிகளுக்கும், எதிரான ஆயுதங்களுக்கும், சகலவித தந்திரங்களுக்கும் விலக்கி கிருபையாய் பாதுகாத்தருளுவீராக. உம்மிலே பலன் கொள்ள கிருபை தருவீராக. ஓ, கிருபை தருவீராக. உம்மிலே பலன் கொள்ள கிருபை தருவீராக. உம்மிலே பலன் கொள்ள கிருபை தருவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தருவீராக. நீர் ஆளுகை செய்யும், ஆட்கொண்டு நடத்தும். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 5வது மாதத்தின் காலை முதல் ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார். ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஸ்தோத்திரத்தோடு ஜெபங்களோடு கர்த்தருடைய வார்த்தையோடு ஆரம்பிப்பது தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற வார்த்தையை நம்ம கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கிறேன். கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9வது வசனம், 13வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்வதென்று உங்களுக்கு புரியாமல் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கடந்த மாத வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியில, ஆமென், இந்த வசனங்களை ஆண்டவர் கண்களுக்கு முன்பாகவே காண்பித்துக் கொண்டிருந்தார். இந்த செய்தி சொல்லும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமென். அவர்கள் யார் அப்படின்னா, அவரோடு இருக்கும்படி அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க போனதே இதுக்குதான், கடலுக்குள்ள போனதே இதுக்குதான். ஆனா போன இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல. அவர்களை கரையிலே கொண்டு வருகிறார். அந்த இடத்துல இயேசு நின்று அவர்களை கரையிலே வரவழைக்கிறார். கரையிலே வந்து அவர்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு என்ன தேவையோ அது அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் பார்த்தபோது அவர்கள் பார்வைக்கு அது முதல்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இது யாருக்காக இருக்கும், இது யாருக்காக இருக்கும், இது யாருக்காக இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்குது. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு வந்து அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தை, ஆமென், நமக்கு என்னது தேவையோ அதை அவர் உண்டு பண்ணி அல்ல, ஆயத்தம் பண்ணி தரப்போகிறார். ஆமென். அவர்கள் வந்து கண்டார்கள். பார்த்த போது அவர்களுக்கு தெரியவில்லை. அவங்க பார்த்ததும் போய் அதை எடுக்கல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது யாருக்குன்னே இன்னும் தெரியாது. யாருக்கா இருக்கும்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கிற சில நன்மைகளை கர்த்தர் நமக்காக எடுத்து நம்ம கையில தரப்போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடையவர்களுக்காக அக்கறையுள்ள தேவன் நம் தேவன். அவருடையவர்களுக்காக, அவர்களுடைய காரியத்தை அவருடையவர்களுக்காக, யார் யார் அவருக்குரியவர்களோ அவர்களுடைய விஷயத்துல மிகவும் அக்கறை உள்ளவர். 3 நாள் இருக்கும்படி வந்த ஜனங்களை இப்படியே அனுப்பிவிட்டால் இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை அப்படி அனுப்பாம அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அப்பங்களை கொடுத்தார். அங்கே அப்பத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கவில்லை, அங்கே அப்பத்தை அற்புதம் செய்து கொடுத்தார். ஆனால் என்றென்றும் அவரோடு இருக்கும்படி எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க பாருங்க ஒரு கூட்டம். அவர்களுக்காக கர்த்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தாருன்னா, அற்புதம் செய்து கொடுக்கவில்லை, ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். அற்புதத்துக்கு ரொம்ப காத்திருக்க வைக்க மாட்டார், ஆனா ஆயத்தம் பண்றதுக்கு கர்த்தர் காத்திருக்க வைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்காக அல்ல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவதற்காக, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவதற்காக. இந்த காலை வேளையில ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசுவோடு கூட சீஷர்கள் பல முறை படகுல போயிருப்பாங்க. ஆனா இயேசுவோடு கூட இவங்க படகுல போனதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஊழியத்துக்காக அல்லது வேற ஏதோ காரியத்துக்காக மட்டும்தான் இருக்கும். இப்பொழுது இவங்க போனது எதுக்காக அப்படின்னா, உண்மையில சொல்லணும்னா சாப்பாடுக்காக தான். ஆமே. ஒவ்வொரு காரியத்துக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இப்ப நான் ஆகாரத்துக்காக நான் போட்டை எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஆமே. எனக்கு சாப்பாடு, எனக்கு அதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது என்னால சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, அதுக்காக நான் பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. ஆமே. சில நேரத்தில் நம்முடைய லைஃபை ஆண்டவர் இப்படிதான் வச்சிருப்பார், நமக்கு புரியாது. ஆமே. அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது, ஆமே, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஓட்டம் தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்டாப் வச்சிருப்பார், அந்த இடத்துல ஒவ்வொரு நன்மையை வச்சிருப்பார். நம்ம லைஃபை திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஓடிட்டு தான் இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது கரையில் இறங்கினது போல நம்ம ஒரு இடத்துல நிற்போம். அந்த இடத்துல அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை நடத்தின காரியத்துல ஒரு சிறு தவறு கூட இருந்திருப்பதாக நம்மளால சொல்லவே முடியாது. நாமா வழி விலகி போய், நாமா நம்முடைய புத்தீனத்துல போய்
நாம இழந்து நஷ்டப்பட்டவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே தவிர ஆண்டவர் நடத்தி, அதை அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலரை தேவன் 40 வருடம் நடத்தினார். ஒரு இடத்துல கூட ரூட்டு மாறிட்டுப்பா தெரியாம இங்க கொண்டு வந்துட்டேன் அப்படி அவர் சொல்லவே இல்லை. காரணம் அவருக்கு தெரியும். ஆமென். யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் இந்த ட்ராக் எங்க போயிட்டு இருக்கு, இது எங்க போய் நிக்கும், அந்த நிக்கிற இடத்துல என்ன இருக்கும் எல்லாம் அவர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். கரை இறங்கின உடனே யோபுவின் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சமுத்திரம் தான். அவன் லைஃப்ல அவனும் படகும் கரை இறங்குது. அவன் இறங்கி பார்த்தது அவனுடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம். அவனுக்கு நற்சீர் உண்டாகிற எல்லாம் இதெல்லாம் யாருக்கு அப்படி பார்க்கும்போதுதான் கர்த்தர் வந்து எடுத்து கொடுக்கிறார். ஆமா, இவங்க கடல்ல தான் போய் பார்க்க போனாங்க, மீன் பிடிக்க கடல்ல தான் போனாங்க. மீனை பார்க்கணும்னா கடலுக்கு போனோம். ஆனா கடல்ல இவங்க வலைய போட்டு பார்த்திருப்பாங்களா, தூண்டில் போட்டு பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வலை இருந்திருக்கு போட்ல. இவங்களுக்கு ஒண்ணுமே பார்க்கல. போயிட்டு திரும்பி வராங்க. கரையில வந்து இறங்கின உடனே இந்த காலை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமென், நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காய் ஓடிட்டு இருக்கிறோம்ல, ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? நம்ம இந்த போட்டு போய் ஒரு இடத்துல நிக்கும், அங்க எனக்கு ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் ஏதுமில்லை, ஏதுமில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், சொன்னதை செய்திடும். ஆமென். நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவே. இந்த காலை வேளையில இதிலிருந்து 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்ல நம்ம இந்த செய்தியை கேட்கலாம். முதலாவது காரியம், தேவன் நமக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கும் போது அதை வேறு வழியில் அடைய முயற்சிக்காதே. இதுதான் இந்த காலை வேளையில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொஞ்சம் சொர்ன்னு யாரும். ஆமென். அப்பதான் நமக்கு இந்த எல்லா அந்த தூக்கம் அதெல்லாம் போகும். ஆமென். தேவன் ஒரு காரியத்தை வைத்திருக்கும் போது அவருடையவங்க வாழ்க்கையில அது வேறு வழியில் அடைய முயற்சிக்காதே. இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி 5வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில அவன் பிளான் பி பிளான் சி போட்டுட்டு இருக்கிற சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். வேறு வழி. ஆமென். இது உலகத்தின் பார்வையில காமன் ஆனது. மீன் பிடிக்க எங்க போனோம்? கடலுக்கு போனோம். ஆனா இவங்களுக்கு மீனை கர்த்தர் எங்க வச்சிருந்தார்? கரையில. இதே ஆண்டவர் தான் லூக்கா 5வது அதிகாரத்துல மீன் கிடைக்கலன்னு சொன்னதும் எங்க கூட்டிட்டு போறாரு தெரியுமா? கடலுக்கு, ஆழத்துக்கு கொண்டு போறார். ஆமென். அதாவது அழைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில அந்த நன்மைக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்கதான் அது கிடைக்கும். நன்மையை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறார். அந்த பாதையில பயணித்தால் மட்டுமே அது கிடைக்கும். தானியேலால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. ஆனா ஆண்டவர் இவங்களுக்குன்னு வச்ச உயர்வு எந்த பாதையில போய் தான் அடையணும்னு தீர்மானிச்சாரு தெரியுமா? கரெக்டா அடிக்கிறீங்க, அக்கினி.
அதனாலதான் நீங்க 2வது அதிகாரம் கடைசி பார்க்கும்போதே தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நல்ல ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டாங்க. ஆனா அதை அடையிறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறார், அந்த பாதையில பயணிக்க வச்சிருவார். ஆமே. அடுத்த அதிகாரமே சாப்டர் அப்படி மாறுது, டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஒரு திடீர்னு ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி வைக்கிறாங்க, இதை எல்லாரும் வணங்கணுங்கிறாங்க. அந்த வணங்குறவங்கன்னு ராஜா என்னென்ன லிஸ்ட் போட்டாரோ அந்த லிஸ்டுக்கு மேல பதவியில் இருக்கிறதா யார் அப்படின்னா தானியேல். அதனால தானியேலுக்கு வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் தானியேலை மனசுல வச்சுட்டு தானியேலை விட்டுட்டு மீதி கீழே இருக்கிற அவ்வளோ பொறுப்புல இருக்கிறவங்க பேரை எழுதிடுவார். நீங்க தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் நீங்க வீட்டில் படிச்சீங்கன்னா தெரியும். அந்த பொறுப்புல யாரெல்லாம் வருவா அப்படின்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வருவாங்க. அப்போ தானியேலை மாதிரி இவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப இவங்க வணங்கிதான் ஆகணும். ஆனா இவங்க வணங்கல, உறுதியா நிக்கிறாங்க, உறுதியா நிக்கிறாங்க. தானியேல் கண்டிப்பா போய் சொல்லியிருப்பார், ராஜா நல்ல பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா உறுதியா இருக்கிறார், இவங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தப்புவித்தாரா இல்லையா?